ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு மார்ச் மந்த் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ என்னன்னா, அந்த மார்ச் மந்த்ல 1 to 14 நடந்த இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க. அப்படி என்ன பண்றீங்க, நோட் பண்ணிட்டு வாங்க. இது முடிஞ்ச உடனே ஒரு 10 கொஸ்டின்ஸ் குயிஸ் நம்ம அட்டன் பண்ணிடலாம். எப்படின்னா டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ ஆனா சண்டே கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குன்றதை நான் சொல்லிடுறேங்க. பாருங்க, அமுதா அப்படின்னா என்னன்னா, சென்னை மண்டல வானிலை மையத்தின் இயக்குனராக அமுதா பாத்தீங்கன்னா நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல ஹிஸ்டாரிக்கல் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சென்னை மண்டல வானிலை மையத்தின் முதல் பெண் இயக்குனர் யாருன்னா இவர் தாங்க. ஸோ அதனாலதான் இந்த நியூஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்ப பாருங்க, கிட்டத்தட்ட 170வது ஆண்டு விழாவை கொண்டாடுறதா பாருங்க. ஸோ இந்திய வானிலை ஆய்வு மையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1875 அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, இதனுடைய தற்போதைய இயக்குனராக இருந்தவர் யார் பாத்தீங்கன்னா மிருத்யுஞ்சை மகாபத்ரா அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்தியாவின் முதல் வானிலை மைய இயக்குனர் யாருன்னா ஜெனரல் பிளான் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ நம்ம டிஎன்பிசி ரிலேட்டடா தெரிஞ்சுக்க வேண்டியது, சென்னை மண்டல வாரியத்தின் மையத்தின் முதல் பெண் இயக்குனர் யாருன்னு கேட்டாங்கன்னா அமுதா அப்படின்றத நீங்க சொல்லியே ஆகணுங்க. நோட் பண்ணுவீங்க. ஏன்னா இப்போ உமன் எம்பவர்மெண்ட் பத்தி கேட்டாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டுருவாங்க திடீர்னு, பெண்கள் சாதித்த துறைகளை பற்றி எழுதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்க இந்த அமுதா பேர் மென்ஷன் பண்ணி எழுதிங்கன்னா நல்ல மார்க்குங்க. சந்திரனில் தரையிறக்கம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபயர்ஃபிளை ஏரோஸ்பேஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா ப்ளூ கோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விண்கலத்தை சந்திரனில் தரையிறக்கி உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப பாருங்க, நிலவில் தரையிறங்கிய இரண்டாவது தனியார் விண்கலம் கேட்டாங்கன்னா அந்த ப்ளூ கோல்டு விண்கலம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நிலவில் தரங்கிய முதல் தனியார் விண்கலம் ஒடிசியஸ். அப்ப இது ரெண்டுமே எங்க இருக்குன்னா யுஎஸ்ஏ அமெரிக்காவில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்கப்பா. அடுத்தது ஆஸ்கார் விருதை பத்தி கொடுத்திருக்காங்க. 97வது ஆஸ்கார் விருது பெற்றவர்கள். சோ பாருங்க, சிறந்த திரைப்படம் அனோரா அப்படின்ற திரைப்படத்தை கொடுத்திருக்காங்க. சிறந்த நடிகர் ஆண்ட்ரியன் பிராடி. சிறந்த நடிகை மைக்கி மெடிசன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. சிறந்த இயக்குனர் சீன் பெக்கர். சிறந்த துணை நடிகர் கிரண் கல்கின். சிறந்த எதிர்கால திரைப்படம் பாத்தீங்கன்னா ஐ ஆம் ஸ்டில் இயர் அப்படின்ற ஒரு படம். சிறந்த எதிர்கால அனிமேஷன் திரைப்படம் ஃப்ளோ. சிறந்த இசைக்கான திரைப்படம் டியூன் பாகம் 2 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்க, மேபி கேட்டுட்டாங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாது. ஆனா எத்தனாவது ஆஸ்கார் விருதுன்னு கேட்டாங்கன்னா 97வது ஆஸ்கார் விருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அடுத்தது கடன் வாங்குபவர்கள் சொல்லிட்டு ஒரு டாபிக். என்ன சார் கடன் வாங்குபவர்? நிதி ஆயோக் என்ற ஒரு அமைப்பு அடிக்கடிக்கு நிறைய குறியீடுகளை வெளியிடும். அதுவே பாருங்க, இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் அதிக அளவு பெண் கடன் வாங்குபவர்கள் உள்ளனர். எத்தனை சதவீதம்னா 44% பேர் அவங்க தான் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த தொழில் தொடங்குவதற்காக சொல்றாங்க. அடுத்ததான் பாத்தீங்கன்னா 41 ஆந்திரானோ, 35 தெலுங்கானாவும் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு 10% கூட்டுறவு வருடாந்திர வளர்ச்சி விகிதத்தை கண்டுள்ளதாக நிதி ஆயோக் தெரிவித்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இம்பார்ட்டன்ட் டேட்டா பாருங்க, தொழிற்சாலைகளில் அதிக பெண்கள் வேலை செய்யும் மாநிலம் யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தாங்க. அப்படியே அதிகமா பெண்கள் வேலை செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. அடுத்தது மக்களவை வரையறை. பெரிய பிரச்சனை ஒண்ணு போயிட்டு இருக்கா. இது டீலிமினேஷன் கமிஷன் சொல்லுவாங்க. 4 முறை என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா வரையறை செஞ்சிருக்காங்க. இயர் நோட் பண்ணுங்க, 51, 62, 72, 2003 அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுக்கிறதுக்கு பிறகும் மக்களவை மறுவரையறை நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. 1971 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மக்களவையின் எண்ணிக்கை 543 இருந்து வருகிறது. விதி 81 மக்களவை அமைப்பு பற்றி கூறுகிறது. விதி 82 ஒவ்வொரு மக்களவை கணக்கெடுக்க பிறகும் மக்களவை மறுவரையறை. மேபி கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்க பாருங்க. 81, 82 நோட் பண்ணி வைங்க. சட்ட திருத்தம் 72 1976 என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, மக்களவையின் எண்ணிக்கை 2001 வரை 543 தான் இருக்குமாறு நிறைவேற்றப்பட்டது. ஆனா 2084 சட்ட திருத்தம் சரிங்க, இது சட்ட திருத்தம் 72 கொடுத்துட்டா. ஆமாங்க, கரெக்ட் தான். ஐ திங்க் இது 42ங்க, 72 கிடையாதுங்க. ஆமா 42 72 போட்டிருக்கேன். இது மட்டும் மாத்திக்கங்க. சட்டத்திருத்தம் 84 2001 மக்களவை 2026 வரை என்ன பண்ணாங்க, இவங்க தான் இருக்கலன்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனா என்ன ஆயிடுச்சு, இப்ப 2026 வரப்போது கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சாகித்ய அகாடமி விருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் யார் சாகித்ய அகாடமி விருது பெற்றாங்கன்னா வெங்கடாச்சலபதி. திருநெல்வேலியும் எழுச்சியும் 1908 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது நாமளுக்காக கொடுக்கப்பட்டது. தமிழில் சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு விருதினை பெற்றவர் யாருன்னா பா விமலா என்றவங்க. இவங்க பாத்தீங்கன்னா எனது ஆண்டேன்றது எனது ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை என்ன பண்ணிருப்பாங்கன்னா தெலுங்கு மலையாள ஆண்கள்
மலையாளத்தை என்ன பண்ணிருப்பாங்க, தமிழ்ல மொழிபெயர்த்தாங்க, அதனால இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ சாகித்ய அகாடமி விருது பார்த்தீங்கன்னா வெங்கடாச்சலபதிக்கும், மொழிபெயர்ப்பதற்காக விருது யாருன்னா விமலாவுக்கும் கொடுக்கப்பட்டது. அடுத்தது கலைஞரின் எழுதுகோள் விருது அப்படின்னு சொல்றாங்கப்பா. 2023ஆம் ஆண்டிற்கான கலைஞரின் எழுதுகோள் விருது கோபால் அப்படின்னு நக்கீரன் கோபாலுக்கும் சுகிதா சரங்கராஜுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. 2 பேருக்கும் என்ன பண்ணாங்க, பிரிச்சு கொடுத்திருக்காங்க. பத்திரிகை துறையில் சிறந்து விளங்கும் நபர்களுக்கு மட்டுமே இந்த விருது வழங்கப்படுகிறது. இந்த விருது வந்து பாத்தீங்கன்னா 2021 தான் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் வாங்கினவர் சண்முகநாதன், 2வது வாங்கினவர் VN சுவாமி. நீ கண்டிப்பா இப்ப இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணா இந்த கொஸ்டின் ஃப்ரேம் பண்றவங்க படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது கலைச்செம்மல் விருது. ஓவியம் மற்றும் சிற்பக்கலையில் சாதனை படைத்த 6 கலைஞர்களுக்கு தமிழ்நாடு அரசு கலைச்செம்மல் விருது கொடுக்கப்பட்டிருக்குங்க. இந்த மரபு வழி ஓவியர் பிரிவுக்கு வேலுமணிக்கு கொடுத்திருக்காங்க. சிற்ப பிரிவுக்கு யார் கொடுத்திருக்காங்கன்னா பாலச்சந்தர் மற்றும் கன்னியப்பன் கொடுத்திருப்பாங்க. நவீன பாணி ஓவிய பிரிவுக்கு முரளிதரன் செல்வராஜு கொடுத்திருக்காங்க. சிற்ப பிரிவு அகைன் ராகவனுக்கு கொடுத்திருக்காங்க. சிற்ப பிரிவுக்கு என்ன பண்ணலாம், இங்க போயிடலாங்க. அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த 3த்தையும் இங்க ஆட் பண்ணிக்கங்க போதும். அடுத்தது ஔவையார் விருது 2025 யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா யசோதா சண்முக சுந்தரத்துக்கு கொடுக்கப்பட்டது. இதை மட்டும் நோட் பண்ணுங்க. இதுதான் கொஸ்டின் உங்களுக்கு. அப்ப எந்த எப்ப கொடுக்கப்பட்டதுன்னா மகளிர் தினத்தை, மகளிர் தினம் எப்பன்னு பாத்தீங்கன்னா March 8. ஸோ ஓகே, கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாமா? ஸோ இந்த வீக்ல நடந்த சில கொஸ்டின்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணிருக்கேன். ஸோ அழகா நான் வச்சுங்க. இந்த கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பிரிக்ஸ் உச்சி மாநாடு 2024 எங்க நடந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா ரஷ்யா. 2025 எங்க நடந்துச்சுன்னா பிரேசில் நடந்துச்சு. முடிஞ்சு போச்சு. சூரியனின் புற வெளியை ஆய்வு செய்வதற்காக ஆதித்யா L1 என்ற விண்கலத்தை இஸ்ரோ வடிவமைத்தது. எந்த ராக்கெட் மூலம் 2023ஆம் ஆண்டு ஏவப்பட்டது? இதை வச்சு ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. அதனால PSLV C57ல பண்ணிருப்பாங்க. மக்கள் மருந்தக தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க மத்திய அரசு. இது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ March 7. ஆசிய சிங்கங்களை பாதுகாக்க லயன் திட்டம் மத்திய அரசு அறிவித்தது. இதற்காக எத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளன? 2900 கோடி. இந்திய புவியியல் ஆய்வு மையத்தின் எத்தனாவது நிறுவன தினம் கிண்டியில் கொண்டாடப்பட்டது? நான் சொன்ன பாத்தீங்களா 175வது. அமுதா என்றவங்க நியமிக்கப்பட்டாங்கல்ல, அதனுடைய தாக்கம் தான் இது. வந்த்ரா வனவிலங்கு மீட்பு மற்றும் பாதுகாப்பு மையம் எங்கு திறக்கப்பட உள்ளதுன்னா குஜராத்தில் திறக்கப்பட உள்ளது. 2024ஆம் ஆண்டிற்கான மொழிபெயர்ப்பு சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர் யாருன்னா விமலா. என்னதுன்னா எனது ஆண்கள் அப்படின்னு சொல்லப்படுவாங்க. எண்டே ஆண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆண்கள். ஸோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது மலையாள எண்டே ஆண்கள்னு இருக்கும். இப்போ என்ன தமிழ்ல எனது ஆண்கள்னு சொல்லிட்டு பாவம். 2025ஆம் ஆண்டுக்கான ஔவையார் விருது பெற்றவர் யாருன்னா யசோதா சண்முக சுந்தரம். தவறானது. ஏப்ரல் 14 வந்து பாத்தீங்கன்னா யாருது? அம்பேத்கர். சோ இந்தியாவில் தற்போது எத்தனை புலிகள் காப்பகங்கள் உள்ளது? ஓகே, தெரியலன்னா ஓகே, பிரச்சனை இல்லை. இது ஆக்சுவலா கொஞ்சம் கட் ஆயிட்டு இருக்கு. ஆப்ஷன் A 57, ஆப்ஷன் B 58, C 59, D 60. ஆப்ஷன் B தான் 60. சரிங்க, 58 தான் இருக்கு. 10 கொஸ்டின் நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கியூஸ் பத்தலாம். அப்போ வீக்லி ஒன்ஸ் என்ன பண்ணலாம், 10 கொஸ்டின்ஸை நம்ம தரவா பார்த்துடலாம். அட் தி சேம் டைம்ல எல்லாமே உங்களுக்கு கோத்ரூ பண்ண மாதிரி இருக்கும். கொஞ்சம் காதால கேட்டு போனாலே கரெக்டா தைரியமா போகலாம், பயப்படாம. சரிங்களா? ஓகேங்க, தேங்க்யூ.